டெஃபினட் பீட் அப்படின்னு இல்லையா, ஓ உனக்கு வருத்தமா இருக்கா, அப்புறம் அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வருதா, அந்த கண்ணுல இருந்து தண்ணி வந்தாதான் இவர் அழகிறாரு, இவர் வந்து வீக்னஸ் அப்படின்னு 90% ஆஃப் ஆக்டர்ஸ் நினைக்கிறாங்க. கோபம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் ரியல் ஆக்டிங்ல எப்படின்னா, நான் அழறத பார்த்து நீங்க அழமாட்டீங்க. நான் அழுக வருது, ஆனா அந்த அழுகையை நான் நிறுத்துறேன், அழுகையை காட்டக்கூடாது, நீங்க அந்த அழுகையை பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்தாதான் அந்த நான் கண்ட்ரோல் பண்றேன். இப்ப இந்த கண்ணில் தண்ணீர் கொண்டு வரதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் ஈஸி, எவ்ரி டைம் டேக் அண்ட் ஹரி டஸ் இட். பட் நான் அந்த அழுகை நிறுத்துறேங்கிறதா உங்களுக்கு அந்த வருத்தத்தை கொண்டு வரவே தவிர, நான் பாபான்னு அழுதுட்டேன்னு வச்சுங்களேன், இட்ஸ் நாட் கோனா ஹேவ் தி சேம் இம்பாக்ட். வாய்ஸுக்கு கவர் பண்ணா சேட்னஸ், இல்ல கண்ணுல இருந்து கிளிஸ்ட்ரீன்ல இருந்து வந்த அழுக அப்பதான் சேட்னஸ் வரும்னு நினைக்கிறது எல்லாமே சுத்தமா தப்பு. நீ என்ன ஃபீல் பண்ற, அந்த அழுகையை எப்படி நீ நிறுத்துற, அது எப்படி அது வந்து நீ எப்படி முழுங்குற, அதுதான் வந்து அந்த கன்வே பண்றது. சில ஆக்டர்ஸ்லாம் என்ன நடக்குது தெரியுமா பிரதர், அவங்க நடிக்கும் போதே ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். தான் நடிக்கும் போதே இந்த நடிப்பை மக்கள் தியேட்டர்ல எப்படி பார்த்து ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு நடிக்கும் போதே. ஓகே, அது என்னால நடிகனா என்னால பார்க்க முடியுது. யோ தப்பா பண்றையா, ஏன்னா அந்த செகண்ட்ல இருந்து நீ வெளியே வந்துட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸே வெளியில இருந்து என்ன பார்த்து ஆடியன்ஸ் இதுல கை தட்ட போறாங்க பாருங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுலயே அந்த உண்மையை போயிடுறது, அதுலயே அதோட ரியலிசம் போயிடுறது.